இன்னைக்கு விஜயை தங்கள் நினைத்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவது அப்படிங்கிற வேலையை அமித்ஷா தொடங்கி விட்டார். இருக்கிறதுல அதிகமான நம்பர் யார்கிட்ட இருக்கோ அவர்களை கூப்பிட்டு தான் நீங்க பதவி ஏற்பதற்கு அழைக்கணும். அதுதான் உங்களுடைய வேலை. அதை தவிர நீங்க மெஜாரிட்டி நிரூபிப்பதற்கு கேட்பதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தான் நான் மிகப்பெரிய துரோகி, தமிழ்நாட்டில் துரோகத்தின் அடையாளம்னு சொன்னோம். இன்னைக்கு புதிய நவீன புரூட்டஸாக இந்த ராகுல் காந்தி உருவாகி நிற்கிறார். எங்க அண்ணன் வேற யாரையும் நான் இந்த மாதிரி என் சொந்த உறவு இல்லாமல் நான் யாரையும் அப்படி பார்த்ததில்லைன்னு சொன்ன ஸ்டாலினைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் இந்த கூட்டணியில் இருப்பார், ஸ்டாலின் வருவார் அப்படின்னு நினைச்சு தானே ஓட்டு போட்டாங்க. ஆனால் அவர்களுக்கும் சேர்த்து தானே நீங்க குத்திருக்கீங்க முதுகுல. திருமாவளவன் அவர்களே போறாரு, அவருக்கு ஒரு பெரிய ஆஃபரே கிடைக்குது. கட்சிக்காரர்களின் நிர்பந்தம், அவருடைய தனிப்பட்ட விருப்பம் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு எண்ணம் கூட இருக்கலாம், கட்சி உன்னை விரும்பும் இல்லையா. நடந்தது தவறு விஜய் மேல. விஜய்க்கு கெப்பாசிட்டி இல்லை, விஜய்க்கு ஆளுமை இல்லை, விஜய்க்கு தகுதி இல்லை. ஆனா நாளைக்கு என்ன நடக்கும்? ஒரு வருஷம் கழிச்சோ நீங்க ஒரு 1.5 வருஷம் கழிச்சோ உருவுனீங்கன்னா அந்த அரசு கவிழும். கவிழ்ந்தா விஜய் விக்டிம் கார்டு எடுப்பாடு. பாருங்க என்னைய கவிழ்த்துட்டாங்க அப்படிம்பாரு. கவிழ்ந்து கிடந்த விஜயை தூக்கி விடுறதுக்காகத்தான் நீங்களே போயிருக்கீங்க. ஆனா நிலைமை தெரியாம நீங்க பிழைக்கணும்னு வெளியில வரும்போது என்னை இவர்கள் தான் கவிழ்த்தார்கள், என்னை இளையராஜா செய்யற வேலையை நீங்கள் ஏன் செய்யணும்? இளையராஜா கடைசியில நான் ஒரு சாமானியன், எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவாரு. ஆனா விஜய் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா அவர் தம்பி வாடான்னு பாட்டு போடுவாரு. வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வழங்க இருக்கிற தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய இன்றைய நேர்காணல்ல பத்திரிகையாளர் திரு சுமன் கவி அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்பதில் பல்வேறு சிக்கல்கள் நீடிக்குது. நேற்றும் ஆளுநர் மாளிகை போனாங்க. அங்கே 118 எம்எல்ஏக்களோட பட்டியலை கொண்டு வாங்க அப்படின்னாங்க. காங்கிரஸ் ஒரு நிபந்தனையோட ஆதரவை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் போகும்பொழுது 118 எம்எல்ஏக்களோட வாங்க அப்படின்னு இருக்காங்க. பல்வேறு இங்கே சட்ட வல்லுநர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லும் பொழுது இது தேவையே இல்லாத ஒன்று, இப்படி இழுத்தடிக்கிறாங்க அப்படின்றாங்க. இப்போது விஜய் அவர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் என்னவா இருக்குது, அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சட்ட சிக்கல்கள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆளுநர் சொல்லுகிற இந்த லாஜிக் இருக்குல்ல, இது ஆளுநரின் வேலையே இல்லை. இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கிட்டத்தட்ட 2017 வாக்கில் இவர் வித்யாசாகர் ராவ்னு ஒரு ஆளுநர் இருந்தார் இல்லையா, அவர் செய்த அதே வேலை தான். அதாவது என் பொறுமைக்கும் ஒரு எல்கை உண்டு அப்படின்னு சொல்லி கூவத்தூரில் உட்காந்துக்கிட்டு இந்த அம்மா சொன்னாங்க. யார்? சசிகலா அவர்கள் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சிக்காரர்கள்லாம் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. அப்போ அதுலேருந்து ஹோல்ட் பண்ணி நிறுத்தி வைப்பதற்காக அவர் வெளியில் போய் வெளி மாநிலத்துக்கு போயிட்டார். அவர் இங்கே வரவே இல்லை, கடைசி வரலும் வரல. சசிகலா சிறைக்கு செல்கிற வரை அவர்கள் காத்திருந்தார்கள். பிறகு இவங்க 2 பேரையும் சேர்த்து இணைத்து வைத்து பாஜக என்ன விரும்பியதோ அந்த புள்ளியில் கொண்டு நிறுத்துவதற்காக அவ்வளவு வேலை நடந்தது. இப்போ நீங்கள் அதை அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு மீண்டும் அதிமுக தன்னுடைய எம்எல்ஏக்களை என்ன சொல்றது, ரெசார்ட்ல வச்சிருக்காங்க. இப்போ இந்த சினரி மறுபடியும் நினைவுபடுத்துது 2017 கூவத்தூர், இப்போ வேற ஒரு இடம். மற்றபடி கூவத்தூர்ல உருவாகி வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அவர் ஒரு கூவத்தூரை உருவாக்க வேண்டிய சூழ்நிலையில் உருவாகி இருக்கிறது. இப்போ இதற்கெல்லாம் காரணம் சூத்திரதாரி பாஜக. இன்னைக்கு நான் ஆரம்பத்திலேருந்து சொல்றேன், திமுக தோற்கடிக்கப்பட்டது அப்படிங்கிறதும் பாஜகவின் ஓட்டிங் மிஷின், அவர்களுடைய உள்ளடி வேலைகள் தான். விஜய் இப்படி ஒரு தொங்கு அரசாங்கத்தை உருவாக்குகிற ஒரு கையறு நிலையில நிற்கிறதுக்கு காரணமும் அவர்கள் தான். அவர்கள் நினைத்தால் ஸ்வீப்பை கூட ஏற்படுத்தியிருக்க முடியும், அதை செய்யலை. ஏன்னா அவர்களுக்கு தேவை ஒரு தொங்கு அரசாங்கம், மக்கள் ஏற்படுத்திய அரசாங்கம் இல்லையா, மக்களுடைய ஆதரவுல தானே. நான் அதை பத்தி டீட்டெயில்டா பல இடங்கள்ல பேசியிருக்கிறேன். இந்த ஓட்டு எந்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கடி பற்றியெல்லாம் அது அடுத்த சப்ஜெக்ட். நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய சினாரியோவை பேசுவோம். அதுல இன்னைக்கு விஜயை தங்கள் நினைத்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவது அப்படிங்கிற வேலையை அமித்ஷா தொடங்கி விட்டார்.
அதாவது நடந்தது ஜெயிப்பு, வெற்றி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி விஜயும் விஜய் சார்ந்தவர்களும் மகிழ்ச்சியாக இருந்த அடுத்த நிமிஷமே அவரை கொண்டாந்து ஒரு பெரிய, அதாவது என்ன சொல்றதுன்னா, சீதையை நெருப்புக்குள்ள இருந்து பரிசோதித்து காமிக்கிற மாதிரி இப்பவே பரிசோதித்து காமி அப்படிங்கிறாப்புல. இதை பரிசோதிக்க வேண்டிய இடம் என்ன? 118 இடங்கள் தேவை அப்படிங்கிறது வந்து அக்னி பரீட்சை. அதுங்கிறது அது வந்து எங்கே நடக்கணும்? அது வந்து சட்டசபையில் நடக்கணும், ஃப்ளோரில் நடக்க வேண்டியது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆளுநரே கேட்குறாரு. ஆளுநர் கேட்பதற்கு என்ன அதிகாரம் இருக்குது? சட்டத்தில் எந்த அதிகாரமும் இல்லை. விஜய் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் இதை ஹேண்டில் பண்ணுறாரு. விஜய் பேசிட்டாலும் கூட காங்கிரஸ் பேசிருச்சு. விஜய் கிட்ட 108 இடங்கள் இருக்குதுங்க. 108 இடங்களில் ஒரு சபாநாயகர், அப்போ 107 தான். விஜய்கிட்ட ஏற்கனவே 2 இது இருக்கிறதுனால 107லேருந்து 1 போயிடும். அதுக்கப்புறம் ரீஎலெக்ஷன் பண்ணி தான் வரணும். அப்போ 106 தான். 106 ப்ளஸ் இது இவங்க கொடுக்குற ஒரு 5, 106 5 111, இன்னும் ஒரு 7 இடங்கள் தேவைப்படுகிறது. சரிங்களா? 107 8 இடங்கள் தேவைப்படும். 7 இடங்கள் தேவைப்படும் மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு. இந்த 7 இடங்கள் இழுபறி தான். 7 இடங்கள் இழுபறியாக இருந்தாலும் உங்களுடைய இது என்ன? மெஜாரிட்டி இல்லை, யாருக்கும் கிடைக்கல. ஆளுநருடைய வேலை என்ன? அவர் எது மெஜாரிட்டி இருக்குதோ, இருக்கிறதுல அதிகமான நம்பர் யார்கிட்ட இருக்கோ அவர்களை கூப்பிட்டு தான் நீங்கள் பதவி ஏற்பதற்கு அழைக்கணும். அதுதான் உங்களுடைய வேலை. அதை தவிர நீங்கள் மெஜாரிட்டி நிரூபிப்பதற்கு கேட்பதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அப்போ அதை வந்து இவர் சொல்கிறாரு அப்படிங்கிறதே மோடி அமித்ஷா அவர்களுடைய திட்டத்தின்படி தான் இங்கே நடக்கிறது. மீண்டும் ஒரு 2017 மீண்டும் ஒரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த 2 ஆட்சி காலம் அதை இங்கே உருவாக்கி விட்டார்கள். அதனுடைய தொடக்கம் தான் இது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். காங்கிரஸ் கட்சி முதல் ஆளாக சென்று வந்து ஆதரவு அளிச்சிருக்காங்க. இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் வந்து விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இத்தனை வருடமா வந்து கூட்டணியில் இருந்தீங்க, ஆனால் வந்து முதல் ஆளாக வந்து போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் காங்கிரஸோட நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் வந்து நாங்கள் போய் ஆதரவு கொடுத்துருக்கோம், அதை தான் நிபந்தனையாகவும் வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. இதை எப்படி நம்ம புரிந்துக்கிறோம்? இதை எப்படி நம்ம அரசியல் பார்வை பார்க்க? இதை எப்படி பார்க்கறது அப்படின்னா, யூடியூப் புரூட்டஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து செனட் சபையில் புரூட்டஸ் தான் வந்து சீசரோட மிக நெருங்கிய நண்பர். எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வளைச்சி தீர்த்து கட்டணும் முடிவு பண்ணி சொருகிடுவாங்க கத்தியை. சக்கு சக் 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 சக். நீங்கள் சீசர் படங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியில் அவர் குத்திட்டு திரும்பி பார்க்கும்போது சீசர் புரூட்டஸ் நிற்பாப்புல. யூடியூப் புரூட்டஸ், நீனுமா புரூட்டஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாப்புல. மற்றவன் செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, நீயா அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு பல்வேறு இடங்களில் மார்பிலும் நெஞ்சிலும் முதுகிலும். நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியை பற்றி விமர்சிக்கும் போது சசிகலா மேடையில் சொல்றாரு, என் மார்பிலும் முதுகிலும் வாளால் சொருகினார்கள் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு பெருந்தன்மை உள்ள தலைவர், அவர் எங்கேயும் வந்து நேரில் பேச போறதில்லை. ஸ்டாலின் என் வாழால் என் நெஞ்சிலையும் அது சொல்ல போறதில்லை. ஆனால் இங்கே நடந்திருப்பது அதுதான். எடப்பாடி பழனிசாமியை தான் நான் மிகப்பெரிய துரோகி, தமிழ்நாட்டில் துரோகத்தின் அடையாளம்னு சொன்னோம். இன்னைக்கு புதிய நவீன புரூட்டஸாக இந்த ராகுல் காந்தி உருவாகி நிற்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது இங்கே கோவைக்கு வரும்போது 2024 ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து, மை பிரதர், மை டியர் பிரதர், நான் யாரையும் என் குடும்பத்தை தாண்டி இவ்வளவு இன்டிமேட்டாக கருதுனதில்லை. இப்போ கூட என்ன சொன்னார் தெரியுமா? வரும்போது நான் என்னுடைய சொந்த ஊருக்கு காஷ்மீருக்கு போகும்போது ஏற்படுகிற உணர்வு தமிழ்நாட்டுக்கு வரும்போது இருக்கிறது. நீங்கள் நல்லா ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த ராகுல் காந்தியினுடைய இரட்டை வேடத்தை எங்கள் அண்ணன் வேற யாரையும் நான் இந்த மாதிரி என் சொந்த உறவு இல்லாமல் நான் யாரையும் அப்படி பார்த்ததில்லைன்னு சொன்ன ஸ்டாலினைத்தான் இன்னைக்கு புரூட்டஸ் மாதிரி சொல்லி இருக்கிறாரு, கத்தி இறக்கியிருக்கிறாரு. அதை வந்து ராசா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அவருடைய ட்விட்டில், வைத்த மைக்கு இன்னும் காயலை, ஈரம் காயலை அப்படின்னு. அதாவது பாடலாசிரியர் பிறைசூடன் அவர்கள் எழுதிய பாட்டு, சோலை பசுங்கிளியே சொந்தமுள்ள தாமரையே ஈச்சை இளங்குருத்தேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் தான் தன்னுடைய கட்டிய மனைவி உடனே இறந்துருவாங்க. அதில் தான் வந்து பந்தக்காலு பள்ளம் இன்னும் மண்ணெடுத்து மூடலியே அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் திருமணத்துக்கு போட்ட பந்தல் கால் கூட மூடலை, அதுக்குள்ளே இறந்து போயிட்டியே அப்படிங்கிற அந்த சோகம்
அதைத்தான் வந்து இன்னைக்கு ராசா சொல்லியிருக்கிறாரு, வச்ச மைய கூட இன்னும் அழியலையே, தொட்டு தொட்டு வச்ச பொட்டு ஈரம் இன்னும் காயலையேன்னு இன்னொரு பாட்டில் வைரமுத்து எழுதியிருப்பார். இந்த ஈரம் காயறதுக்குள்ளேயே நீங்கள் போய் இப்படி சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரம், துரோகம். இன்னும் கூடுதலாக சொல்கிறேன், இந்த தமிழ் மக்களுக்கு ஒரே நம்பிக்கையாக கலைஞர் தான் இருந்தார். அந்த கலைஞர் உங்களோடு கூட்டணியில் இருந்தபோது தான் அங்கே முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்துச்சு. அதையெல்லாம் சேர்த்து உங்களோடு இருந்ததாலேயே துரோகி பட்டம் பெற்றார். அதுலேருந்து மீண்டு வருவதற்கே பல காலம் ஆனிச்சு. இன்னைக்கு என்ன நடந்திருக்குது, உங்களை தூக்கி கொண்டு வந்து 5 சீட்டை ஜெயிக்க வச்சு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் இந்த கூட்டணியில் இருப்பார், ஸ்டாலின் வருவார் அப்படின்னு நினைச்சு தானே ஓட்டு போட்டாங்க. ஆனால் அவர்களுக்கும் சேர்த்து தானே நீங்க குத்திருக்கீங்க முதுகுல. நீங்க ஸ்டாலினை குத்திட்டீங்க, அவர் ஒரு கட்சி தலைவர், அவர் இந்த ஏற்ற இறக்கங்களை சகித்துக் கொள்வார். ஒரு மக்கள் ஜனநாயக நாடு, ஜனங்கள் எந்த காரணத்துக்காக நீங்க விஜயை கொண்டாடுவீங்கன்னா ஓட்டு போட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட துரோகங்களுக்கு இவர் ராகுல் காந்தி வந்து அவர் ஈஸியாக அதை செய்கிறார். இன்னும் கூடுதலாக என்ன சொல்கிறேன்னா, ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் அவர் அந்த காங்கிரஸ் ஆழாத ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய கிரேஸ், மக்கள் மத்தியில் ஒரு இளம் தலைவருங்கிற மாதிரி ஒரு இது இருக்குன்னா அது ராகுல் காந்திக்கு தான் உண்டு. அதை ஒரே நிமிஷத்தில் அடித்து வீழ்த்திட்டார். இந்த பேரத்தில், இந்த எலெக்ஷனில் அவர் நடத்துகிற பேரம் இருக்குல்ல, அந்த நிமிஷமே முடிஞ்சு போச்சு. அவர் அங்கே இங்கேயும் ஆட்களை அனுப்பி விஜய்கிட்ட போய் பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்திலாம் முன்னணியில் நின்று பேசுகிறாரு. இந்த மயிலாப்பூர் கூட்டத்தினுடைய பிரதிநிதிகள் தான் இது நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு வெற்றி. ஆனால் உங்களுக்கு நீண்ட நாள் நன்மையை பற்றி அக்கறையே இல்லை. சிம்பிளாக சொல்கிறேன், பாஜக எவ்வளோ அழகாக வந்து காய் நகர்த்துது பாருங்க. இன்னைக்கு அதாவது ஒரு அனுமதியோ ஒரு சிந்தனையோ ஒரு செயலை எதை பற்றியுமே ஒரு தீர்மானம் இல்லாமல் டக்குன்னு நீங்கள் போயிட்டீங்க. இன்னைக்கு அது ஒரு துரோகம்ங்கிறது எல்லாருக்கும் பதிஞ்சிருச்சு. நீங்க துரோகம்னு குறிப்பிடுறீங்க ஆனால் அவங்க சொல்லும் பொழுது அவங்களோட நிபந்தனையிலே வந்து பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணியை தான் நீங்க எங்களோட அந்த ஒரு நிபந்தனையோட தான் போறாங்க இல்லையா? பிஜேபி ஆதரிக்க கூடாத ஒரு மனநிலைமையில தான் அங்க போறாங்க. இல்லை, நான் சொல்லிடுறேன். இப்போ திமுகவுக்கு வந்து திமுக காரர்கள், தொண்டர்கள் இதை எப்படி உணர்ந்துடுவாங்க, நாளைக்கு நீங்கள் மீண்டும் இங்கே வரவே முடியாது, அப்படி ஒரு நெருக்கடியை நீங்கள் உருவாக்கிட்டீங்க. ஒரு சமீப காலத்தில் அடுத்த சில ஆண்டுகளுக்குள் நீங்கள் மீண்டு வர முடியாத இடத்துக்கு போயிட்டீங்க. சிம்பிளாக சொல்கிறேன், இன்னைக்கு பாஜக என்ன காய் நகர்த்திக்கிட்டு இருக்குது, உங்களை நட்டாத்தில் விடுவதற்கு அது காய் நகர்த்து. ஏன் விஜய் காங்கிரஸோடு இணைந்திருப்பது என்பது பாஜகவுக்கு ஆகாது. திமுகவை வீழ்த்தணும், விஜயை வச்சு வீழ்த்தியாச்சு. காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் 40 சீட்டுகளை ஜெயிக்கிறது பாண்டிச்சேரியில. எங்கேயும் இப்பயும் பிஜேபி தானே வந்து ஆட்சி அமைக்க விடாம தாவேகாக்கு நெருக்கடியை கொடுக்குது. அதுதான் வந்து நம்ம எப்படி வந்து கேளுங்க, நான் சொல்லிடுறேன். நான் இந்த விஷயத்தை கரெக்டாக நரேட் பண்ணிடுறேன். நீங்க 40 சீட்டுகள் உங்களுக்கு மொத்தமாக ஜெயித்து தருகிற ஒரு கூட்டணி இது. இந்த கூட்டணியை உடைக்கணும். அதனால நீங்கள் போக விட்டுருச்சு. அது வெறுமையாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. நீங்கள் போய் விழுந்துட்டீங்க டக்குன்னு. ஆனால் இனிமேல் அடுத்தடுத்த கட்டமாக அது வேலையை ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்கும், நான் சொல்லுகிற அதிமுகவோடு கூட்டணி சேர், அல்லது நான் சொல்லுகிற நபர்களோடு கூட்டணி சேர்னு அது ஒரு திட்டத்தை சொல்லும். அதைத்தான் விஜயால் செய்ய முடியும். அதை தாண்டி விஜயால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி செய்யும்போது காங்கிரஸ் நாங்கள் மதச்சார்பற்றது அப்படின்னு சொல்லி வெளியில் வர வேண்டிய நிர்பந்தம் வரும். அப்படி வெளியில் வந்துட்டா அன்னைக்கு ரோட்டில் தான் நிற்கணும். யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ ரெண்டு மாங்காய். ஒன்று, திமுக இல்லாத ஒரு தமிழ்நாட்டை, திமுகவின் ஆட்சி இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கியாச்சு. 2029 இந்த கூட்டணி திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து வெற்றி பெறுகிற கூட்டணி இருக்கக்கூடாது, அதையும் உருவாக்கியாச்சு. இப்போ சிம்பிளாக யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த கூட்டணியை உடைக்கும்னு சொல்கிறேன். விஜய்க்கு ஏற்கனவே ஒரு புது அலை இருக்குது. அது 35% ப்ரூவ் ஆகிருக்குங்கும் போது, அதில் அவர் ஹார்ட்கோர் 20% சொல்லும்போது, இது சேர்ந்துச்சுன்னு சொன்னால் 29 அது சீட் கன்வர்ஷன் பெறும். இவங்களுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு மதச்சார்பற்றது அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு கிடைக்கிற லாபம் கூட கிடையாது. 2029 அது எனக்கு எம்பி சீட்டாக கன்வெர்ட் ஆகுங்கிற நினைப்பு இந்த
ராகுல் காந்திக்கு இருக்குது. இப்போ பாஜக அங்கே தான் 2 பக்கமாக சோழியை முடிச்சு விட்டுட்டு நீங்கள் இந்த சீட்டான்னு சொல்லும்போது இங்கே இடத்தை காண்பித்து அதையும் காலி பண்ணி விட்டுருச்சு, அதுவும் ஃபில் ஆகி போச்சு. இனிமேல் நீங்கள் அங்கே போக முடியாது, இந்த சீட்டையும் உங்களுக்கு பறிச்சிட போகுது. ஏன்னா மோடி இஸ் மோர் கான்சியஸ். அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசை விட கூடுதலாக அவர்களுக்கு நாடாளுமன்றம் தான் முக்கியம். சட்டமன்றத்தை பற்றி அவர்களுக்கு அக்கறை உண்டு. அவர்கள் ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளவு அக்கறை காட்டினார்கள்? இன்னைக்கு விஜயை தூக்கி விட்டுட்டு ஸ்டாலினை தூக்குனாங்கன்னா அது தமிழ்நாட்டில் திராவிடம் என்றக்கூடாது அப்படிங்கிற காரணம் தானே தவிர சட்டமன்றத்தை விட அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்கிறது அவர்கள் நாடாளுமன்றம் தான். நீங்கள் விஜயோட நின்னா இப்போ 2 பக்கம் போச்சா? இனிமேல் 29இல் ராகுல் காந்திக்கு திமுக பக்கமும் வலு கிடையாது, இந்த பக்கம் விஜய் பக்கமும் வலு கிடையாது. ராகுல் காந்தி வெளியே நிற்க போகிறார். எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்துதான் இந்த கூட்டணியை உருவாக்க போகிறார்கள். நீங்கள் சொல்கிற கணக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு ஒரு 4-5 நாட்கள்லேயே தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போது தவிக தலைவர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாவதாக அவர் அதிமுக அப்படின்ற ஒரு சாய்ஸ் பக்கமே அவர் போகல. அவர் நிர்பந்திக்கப்படலாம், ஆனால் அவர் அந்த சாய்ஸ் பக்கமே போகாமல் தான் இருக்காங்க. இப்பயும் கம்யூனிஸ்டுகளுக்கும் 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அவர் தலைவர் அவங்களுக்கும் தான் ஒரு ஆதரவு கடிதம் கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. இன்றைக்கி விசிகாவில் ஒரு கூட்டம் நடக்கிறதா இருந்தது, அதையும் அவங்க ரத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2 இந்த கட்சிகள் எல்லாமே திமுகவோட கூட்டணி கட்சிகளாக இருந்தவங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படின்றது நம்ம நாளைக்கு தான் தெரியும். ஸோ அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இல்லை, நான் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குங்கிறது ஒரு யூகம், அதுக்குள்ளே போகலை. நான் ஒரு சஜஷனை தான் சொல்ல முடியும். என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போமே பாருங்கள், மும்மொழி கொள்கைக்கான பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை நீங்கள் ஏற்றாக வேண்டும் அப்படின்னு அறிவிப்பு வந்தாச்சு. அப்படின்னு இருக்கும்போது விஜயை ஒரு பப்பட்டா வச்சுக்கிட்டு இவங்க என்ன வேணாலும் செய்ய முடியும். நீங்கள் அந்த இடத்துல எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எங்களுக்கு பலகாலமாக ஒரு கனவு இருக்குது, அதை விஜய் மூலமாக நிறைவேற்றுவோம், அல்லது துணை முதல்வர் பதவி தரோம், எது தந்தாலுமே அந்த பதவிக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் கூடுதலாக என்ன பிரச்சனை வரும்னா, இப்போ நான் இப்படி எடுத்துக்கிட்டேன், திருமாவளவன் அவர்களே போகிறாரு, அவருக்கு ஒரு பெரிய ஆஃபரே கிடைக்குது, கட்சிக்காரர்களின் நிர்பந்தம், அவருடைய தனிப்பட்ட விருப்பம் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு எண்ணம் கூட இருக்கலாம், கட்சி உன்னை விரும்பும் இல்லையா? ஏன்னா இந்த கட்சி இவங்க எல்லாருமே நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவரை சந்தித்து சொன்னதாக கூட நமக்கு நேற்றைய தினங்கள்ல தகவல் இருக்குது, எல்லாருமே இருக்குது. இன்னும் பெரிய சிக்கல் தேர்தலுக்கு முந்தைய ஒரு வார தேர்தலுக்கு முன்னே ரொம்ப நாள் இல்லை, ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னாடி வரலும் திருமா அவர்கள் சொன்னதுங்கிறது தெளிவாக, இது ஒரு முகமூடி அணிந்து வருகிற ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தை யார் விஜய், அவர் ஒரு பிஜேபியின் ப்ராக்சி, அவரோட எங்களோட விஜய்க்கு போடுகிற ஒவ்வொரு வாக்கும் அது பிஜேபிக்கு போடுகிற வாக்குங்களாம் தெளிவாக பேசியிருக்கிற ஆதாரங்கள் இருக்குது. அப்போது சித்தாந்தம் தலைகளாக மாறிட போகிறதில்ல. இன்றைக்கி பிஜேபி இல்லாத, இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸின் கரம் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொல்லுவதே ஏமாற்று வேலை இல்லை. இது முகமூடி அணிந்து வருகிற ஒரு பிஜேபின்னு சொன்னதுக்கு அப்புறம் காங்கிரஸ் சொல்லலை. அதனால் அதை அவங்க எப்படி வேணாலும் உருட்டிக்கிட முடியும். காங்கிரஸுக்கு எந்த கொள்கை கோட்பாடும் கிடையாது. அவர்கள் இந்த நிலத்தில் சஸ்டெயின் பண்ணணுங்கிற நோக்கம் கூட கிடையாது. அவர்கள் அதுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அவர்கள் 2029 தேர்தலையெல்லாம் கணக்கில் கொண்டு பல சிந்தனைகளுக்கு அப்புறம்லாம் இதில் யோசிச்சிருப்பாங்க. அடுத்த எப்படா முடியும், எதை நடக்கும், எந்த பக்கம் தாவலான்னு ஜம்ப் பண்ணுறதுக்கான மூடில் இருந்ததுன்னு அப்பட்டமாக தெரியுது இல்லையா? ஆனால் இவருக்கு அப்படி இல்லை. இவருக்கு ஒரு நீண்ட நாள் இங்கே இன்னும் அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. நாளைக்கு மும்மொழி கொள்கை வரும், நாளைக்கு திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்ற சொல்வார்கள், நாளைக்கு எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு உங்கள் மேல் திணிப்பார்கள். எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கிட்டு கையெழுத்து போடுவார் விஜய். நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. விஜய் சிறுபான்மையினர், நீங்கள் தலித்துகளின் பிரதிநிதி, 2 பேர் கையிலையும் வச்சுக்கிட்டு தான் அவங்க இந்த இந்துத்துவாவை நடைமுறைப்படுத்துவாங்க. இந்த இடத்திற்கு பாஜகவோட சரித்திரம் என்ன, அதோட ட்ராக் ரெக்கார்டு என்ன? அப்துல் கலாமுக்கு ஒரு சிறந்த இடத்தை கொடுத்துட்டு தான் முஸ்லீம்களை குஜராத்தில் போட்டு அவர்கள் கொல்வார்கள். அதே மாதிரி திரௌபதி முர்முவை மேலே வைத்து கொண்டு தான் அவர்கள் பழங்குடி மக்கள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தினார்கள், நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் மணிப்பூரில் தான் நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ சிறுபான்மையினருங்கிற அடையாளம் விஜய், தலித்துங்கிற அடையாளம் இவர்னு இருந்ததுன்னா இந்த மக்களுக்கு நேர்கிற கொடுமைகளை எல்லாம் விஜய்க்கு பிரச்சனை இல்லை. 41 பேர் செத்தா கூட அது அவரு தான் காரணம், இவரு காரணம்னு சொல்லி யாரு மேலாவது சாட்டிட்டு அவர் பாட்டு போயிடுவார்.
ஏங்க நீங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய நீங்கள் ஏன் கிறிஸ்தவர்களுக்கு தாக்குதல் நடத்தும் போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலன்னு யாரும் கேட்க முடியாது, அவர் பதில் சொல்ல மாட்டார். ஆனால் திருமாவுக்கு அப்படி கிடையாது, அவர் களத்தில் வந்து நிற்கணும். ஒவ்வொரு விழுப்புண்ணையும் ஒவ்வொரு பிரச்சனையையும் அவர் தோளில் தாங்கணும். நாளைக்கு நெருக்கடி காரணமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேற வழி இல்லை, இந்த ஆட்சி இவ்வளவு கொடுமையாக இருக்குது, இதை நம்மளால் கொண்டு போக முடியாது, அல்லது பொருளாதார நெருக்கடி இருக்குது, கிட்டத்தட்ட 12 லட்சத்திலிருந்து 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டங்கள் சொல்லி வச்சிருக்கிறாரு. 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் ஆயிட்டுங்கிறதே நீங்கள் உங்களுடைய அதாவது பொதுவான பிரச்சனையாக இருந்தப்போ நான் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு நான் வந்து திட்டங்கள் சொல்லியிருக்கிறேன்னா அதை நிறைவேற்றலைங்கிற பிரச்சனை வரும். மக்கள் போகிற இடமெல்லாம் இந்த அரசை கடுமையாக விமர்சிப்பாங்க, 1000 கேள்விகள் வரும். அத்தனைக்கும் நீங்கள் ஈடு கட்டணும்னா பல லட்சம் கோடிகளை கடன் வாங்கணும். 1 இல்லை 2 வருஷத்துலேயே கடனின் நிலைமை டபுள் ஆகும். திமுக கடன் வாங்குதுன்னா அதுக்கு வந்து திட்டம் வச்சிருக்கணும், அதுக்கு வல்லுநர் குழு வச்சிருக்கணும், அதுக்கு என்ன சொல்றதுன்னா எல்லா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. 10.83% வளர்ச்சி இந்த வருஷம், 11.19% போன வருஷம், அடுத்து இந்த 32 வரலையும் எனக்கு திட்டம் இருக்குன்னு சொன்னார் முதல்வர். அப்போ அவர்களுக்கு தெளிவாக வேலை செய்வாங்க. உங்களுக்கு எந்த திட்டமும் கிடையாது, உங்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது விஜயை நம்பிக்கிட்டு நீங்கள் ஏறினீங்க அப்படின்னு சொன்னால், மண்ணு குதிரையை நம்பி நீங்கள் ஆற்றை கடக்க முயன்றால் நீங்கள் தான் ஆற்றுல அடிச்சுட்டு போவீங்க. அவருக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ இத்தனை பிரச்சனைகளையும் தாங்கிட்டு நீங்கள் உருவீங்க, எங்க வாபஸ் வாங்குவீங்க. நான் சொல்கிறது திருமாவாக இருந்தாலும் சரி, அது சிபிஎம்மாக இருந்தாலும் சரி, சிபிஎம் இல்லை சிபிஐ பிறந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது காங்கிரஸாகவே இருந்தாலும் சரி, அவங்க விரும்பும் போது என்ன நடக்கும்? விஜய் மேலே நடந்தது தவறு, விஜய் மேலே. விஜய்க்கு கெப்பாசிட்டி இல்லை, விஜய்க்கு ஆளுமை இல்லை, விஜய்க்கு தகுதி இல்லை. ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும்? 1 வருஷம் கழிச்சோ நீங்கள் ஒரு 1.5 வருஷம் கழிச்சோ உருவுனீங்கன்னா அந்த அரசு கவிழ்ந்தா விஜய் விக்டிம் கார்டு எடுப்பாடு. பாருங்க, என்னைய கவிழ்த்துட்டாங்க அப்படிம்பாரு. கவிழ்ந்து கிடந்த விஜயை தூக்கி விடுறதுக்காகத்தான் நீங்களே போயிருக்கீங்க. ஆனால் நிலைமை தெரியாமல் நீங்கள் பிழைக்கணும்னு வெளியில் வரும்போது என்னை இவர்கள் தான் கவிழ்த்தார்கள், என்னை வீழ்த்தியவர்களே இவர்கள் தான் சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணுவார். அந்த எலெக்ஷனில் ஸ்வீப் அடிக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நீங்கள் உருவாக்க போறீங்களா விஜய்க்கு? கம்யூனிஸ்டுகளோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அதுதான் சொல்கிறேன். கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, அது திருமாவாக இருந்தாலும் சரி, அல்லது யார் இன்னைக்கு போய் சேர்ந்திருக்கிற இவர்களாக இருந்தார் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, யாருமே விஜயோடு சஸ்டெயின் பண்ணி இந்த அரசை கொண்டு போக முடியாது. எங்க நம்பர் எவ்வளோ நெக் டு நெக் இருக்குங்க. பாமக அன்புமணி ராமதாஸ் 4 சீட் வச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன கேட்குறாரு? எனக்கு என்னுடைய மனைவிக்கு துணை முதல்வர் பதவி தாங்கன்னு கேட்குறாரு. இந்த இடத்துல போய் திருமா முதல்வர்னா சிலர் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த சீட்டில் போய் உட்கார்றதா விஷயம். அந்த என்ன சொல்கிறதுனா அந்த வலுவோடு கூடி அந்த இடத்துல இருந்து ஆட்சி செய்யணும். இந்த நிலைமை இன்னைக்கு இருக்கிற நிலைமை திமுகவுக்கு வந்தாலே அது சோகமானதுன்னு நான் சொல்கிறேன். திமுக ஒருவேளை 100 சீட்டு எடுத்துட்டு 110 சீட்டு எடுத்துட்டு இப்படி அல்லாடுச்சுன்னு சொன்னால் ஒருபோதும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் நீங்கள் பேச முடியாது. சரிங்களா? முதல்வர் ஸ்டாலின் சொன்னது அது டயலாக் கிடையாது, அது மாநில சுயாட்சி பற்றிய ஒரு சவால். அதை நீங்கள் 4 பேரோட தொங்கு அரசாங்கத்தை வச்சுட்டு செய்ய முடியுமா? அறுதி பெரும்பான்மை வேணும். அப்படி இல்லாத பட்சத்தில் திமுகவே ஆட்சி அமைக்கக்கூடாதுங்கிறத என்னுடைய கருத்து. இப்போ நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் திமுக இருந்தாலும் கூட ஆட்சி அமைச்சுக்கிடுவோம் எப்படியாதுன்னா, ஏற்கனவே 1000 ஆன்டி இன்கம்பன்சி இதை சொருவான். இன்னைக்கு அதை விட மோசமான நிலைமையில் இன்னைக்கு தாவேக்கா இருக்குது. இன்னைக்கு நாம் போய் ஏன் அதுக்கு ஒரு முற்போக்கு முகத்தை கொடுக்கணும்? ஒரு சங்கி அல்லது ஒரு சங்கி அஜெண்டாவுக்கு வந்து இருக்கிற ஒரு ப்ராக்சியை நீங்கள் ஏன் போய் அது மோடிக்கு அம்பேத்கர் பட்டம் கொடுத்த மாதிரி இளையராஜா செய்கிற வேலையை நீங்கள் ஏன் செய்யணும்? இளையராஜா கடைசியில் நான் ஒரு சாமானியன், எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் விஜய் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா அவர் தம்பி வாடான்னு பாட்டு போடுவார். புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ சந்தர்ப்பவாதிகள் அவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அவர்கள் அப்படித்தான், அவர்கள் அந்த சமூகத்தின் பிரதிநிதிகள் கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த மக்களோடு நிற்கிறவங்க. இந்த கட்சி எப்படி இருக்கு அப்படின்னா, ஆர்டர் போட்டு அடக்கி வைக்கிற கட்சியா? அண்ணன்னு பழகிற கட்சி. அப்போ போயிட்டீங்கன்னா சந்தில் எல்லாரும் அண்ணன்னு கட்டிக்கிட்ட கூட ஐயா அண்ணன் தம்பின்னு உறவோடு கட்டிக்கிற ஒரு கட்சி.
அப்படி போய் நிற்கும்போது நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் காரணம்னு வரும். அந்த கண்ணீரை கூட பகிர்ந்துக்கிட முடியாது நாளைக்கு. ஸோ இது நான் திருமாவுக்கு சொல்கிறது மட்டும் இல்லை, சிபிஎம்முக்கும் அதுதான். முற்போக்குங்கிற பேரில் நாங்கள் நேரடியாக பாஜக, நான் இப்பவும் பாஜக நேரடியாக எப்படி வர முடியும்? பாஜக கிட்ட எத்தனை சீட் இருக்குது? அதிமுகவை வச்சு தான் அமைக்க முடியும். வச்சு அமைச்சிட்டு போகிறாங்க. பாஜகவின் ப்ராக்சி விஜய்னு சொல்லும்போது இன்னொரு ப்ராக்சியும் சேர்ந்து தடுக்க கூட, அதை தடுக்கிறதுக்கு தானே இந்த முற்போக்கு இல்லை. அது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்கிறேன். அது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். நீங்கள் ஒரு பாஜகவின் நேரடி ஆட்சி அல்லது ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டுருங்க. அவர்கள் நீங்கள் இருந்தாலும் அவர் செய்வதான் செய்வாங்க. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் உங்கள் கையால், அதாவது இவர் சொன்னார் இல்லையா, சட்டம் எழுதி முடிச்சுட்டு என் கையால் பார்ப்பனர்கள் அவர்களுக்கான சட்டத்தை எழுதினார் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார். உங்கள் கையால் அவர்களுக்கான RSS சித்தாந்தத்துக்கான வேலைகளை நீங்கள் செய்யணுமா? அதுக்கு பதிலாக இன்னொரு வேலை செய்யலாம். திமுக அதைத்தான் செய்யுது. பிரதான எதிர்க்கட்சியாக இருந்துட்டு மாநில சுயாட்சியை வலுவாக நிறுத்துவதன் மூலமாக, அண்ணாவின் கொள்கைகளை நிறுத்துவதன் மூலமாக விஜயை அல்லது பாஜகவை நமது அல்லது அதிமுக கூட்டணியை நாம நினைச்சதை செய்ய வைக்க முடியும். செய்யலைன்னா அதை மக்கள் போராட்டமாக கொண்டு போய் மக்கள் முன்னாடி வைக்க முடியும். ஓட் பாலிட்டிக்ஸ்களை வெல்றவங்க முக்கியம் இல்லை. பன்வாரிலால் புரோஹித் ரோட்டுக்கு வரும்போது திமுக நின்று போராடுது. அதுதான் ஸ்டாலினுக்கு பிம்பத்தை உயர்த்தினுச்சு. அதுதான் ஸ்டாலினை தூக்கிட்டு வந்துச்சு. அந்த இடத்தைத்தான் நீங்கள் பிடிக்கணுமே தவிர, இன்னைக்கு போய் நீங்கள் என்னுடைய மக்கள் கெட்டு போயிட்டாங்க, நானும் அது பின்னாடியே போய் அவங்களோட நான் ஆட்சியில் அதிகாரத்தில் கொஞ்சோண்டி பங்கு பெற்றேன்னு சொல்றதுங்கிறது எந்த கட்சிக்குமே, அது சிபிஎம் இருந்தாலும் அவங்க யாருக்குமே பொருந்தாது. இப்போ இந்த கட்சிகளோட நிலைப்பாடு இப்படி இருக்குது. ஆனா அங்க எதிர்ப்புறம் பார்த்தோம்னா அங்க அழைப்பே போகல. ஆனா அதிமுக சார்பா அங்க ஒரு எப்படியாவது ஆதரவு கொடுத்துடலாம், பதவிக்கு வந்துடலாம் அப்படின்னு அங்க ஒரு கூட்டம் செயல்படுறது இல்லையா? நம்ம அதை எப்படி பொருத்தி பார்க்கறது? இல்லை, இது இந்த தாமதத்தை நான் முதல்ல சொன்ன மாதிரி தெளிவாக புரிஞ்சுக்கங்க. திமுக கூட்டணியிலிருந்து 2029 காங்கிரஸ் இருக்கக்கூடாது, இந்த கூட்டணி தொடரக்கூடாது, இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் காங்கிரஸுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக பாஜக கொஞ்சம் வெயிட் பண்ணிச்சு. அவசரமாக காங்கிரஸ் போணுச்சு. இனிமேல் அது முடிஞ்சு போச்சு. பாஜக தான் நினைத்த கூட்டணியை உருவாக்கும். அது என்ன உருவாக்கும்? எடப்பாடி பழனிசாமிலாம் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. வேலுமணியும் சிவி சண்முகமும் அவங்க விருப்பத்தை இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியை அந்த பொறுப்பில் இருந்தே நகர்த்துகிற ஆற்றல் அமித்ஷாவுக்கு உண்டு. கட்சி சின்னத்திலிருந்து எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வேறு ஒரு XYZக்கு கொடுத்துட்டு மாற்றி அமைக்கிற ஆற்றல் கூட அவர்களுக்கு உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ இன்னொன்று, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி சொல்ல வேண்டியதில்லை. அவங்க சொல்லியாச்சுன்னா சரிங்க எஜமான்னு பணிந்து போகக்கூடிய, காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினாரு அப்படின்னு பெரியய்யா சொன்னார். உங்களுக்கு மறந்துடக்கூடாது. திடீர்னு ஒருத்தன் பாரத் மாதா கி ஜெய்ன்னு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணார். ஆனால் நிலைமை என்ன? அன்னைக்கு நிலைமைக்கே காலை பிடிச்சிட்டு கெஞ்சின அன்புமணி இன்னைக்கு நிலைமைக்கு அவர் பார்த்துட்டாரு. ஒரு ஒன்றும் இல்லாத வெற்று நடிகனை கூட தூக்கி கொண்டு 35% ஜெயிக்க வச்சு விளையாட முடியும். அந்த ஆற்றல் மோடிஜிக்கும் அமித்ஷாவுக்கு இருக்குது, அந்த ஓட்டுப்பெட்டிக்கு இருக்குது. அந்த ஓட்டுப்பெட்டி அவங்க கையில் இருக்குன்னு பார்த்த அன்புமணி அவங்க என்ன மறுபடியும் என் மனைவிக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்பாங்க? அப்படியே இருந்தாலும் அதை அமித்ஷா கிட்ட தான் கேட்பாங்களே தவிர விஜய்கிட்ட கேட்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போது எடப்பாடி பழனிசாமி வைத்து கொண்டோ அல்லது இல்லாமலோ அவர்களை சேர்த்து வைப்பார்கள். சரிங்களா? இப்போ கூட தமிழ்நாட்டு மக்கள் செஞ்ச ஒரே ஒரு நன்மை, இந்த பெரிய கொடுமையிலையும் கூட ஒரே ஒரு நன்மை, பாஜகங்கிறது நேரடியாக இல்லைங்கிறது ப்ரூவ் பண்ணிடு. நேரடியாக உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நீ ஒரு டூலில் ஒரு ப்ராக்சியை உருவாக்கிக்கோ. எங்களுக்கு இன்னும் சொல்கிறதா இருந்தால், மதமாற்று தடை சட்டத்தை யார் கொண்டு வந்தா? அதிமுக தானே கொண்டு வந்துச்சு. ஆடு கோழி பலியிடக்கூடாதுங்கிறத யார் கொண்டு வந்தா? நம்ம அம்மா தானே கொண்டு வந்தாங்க. அங்கே மசூதி, பாபர் மசூதி இடிக்கும்போது இங்கேருந்து சேனையை கரசேவகர்களை அனுப்பி வைத்தது நம்ம அம்மா தானே. யார்? புரட்சி தலைவி தானே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு லெகசி உள்ள இந்த அதிமுகவுக்கு அதை வச்சு இவர்கள் 2 பேரையும் வச்சுக்கிட்டு டீல் பண்ணுறதுங்கிறது பாஜகவுக்கு ஈஸி. ஆனாலும் கூட ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? மோடியா லேடியா? ஏன்னா மோடி வேண்டாம், மக்கள் சொல்லிட்டாங்க.
நேரடி அது ஜெயலலிதா சொன்னதை இப்பவும் சொல்றாங்க. நேரடியாக நீங்கள் வர முடியாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஜோசப் விஜய் ஒரு சிறுபான்மையினர், ஜோசப்னு அவர் பேர்ல இருக்குது. நீங்க அதை சொல்லி அடையாளப்படுத்தி சிறுமைப்படுத்தினீங்க. அதை வச்சுக்கிட்டே தான் 2 இடத்துல ஜெயிச்சிருக்கிறார். சரிங்களா? அந்த ஜெயிப்புக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னு நான் சொன்னேன். இருந்தாலும் ஜெயிச்சிட்டார்ல. ராஜா ஸ்கவுட்ல அந்த சாரணர் தேர்தலில் கூட ஜெயிக்க முடியல. சரிங்களா? அப்போ இந்த தமிழ் மண் ஜோசப்பை ஏற்றுக்கொள்ளுகிறது, ஒரு நடிகனை ஏற்றுக்கொள்ளுகிறது, எடப்பாடியை ஏற்றுக்கொள்கிறது. ஆனா இந்த பாஜகவை நேரடியாக ஏற்றுக்கொள்ளல. உங்க விருப்பம், நீங்க சேர்ந்து வச்சு பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். இது நடக்கட்டும். நாளைக்கு நடக்கக்கூடிய பேரழிவுகளுக்கெல்லாம் சிபிஎம், சிபிஐ, முஸ்லீம் லீக் தெளிவாக சொல்லிட்டாங்க. முஸ்லீம் லீக் ஆமா, அவங்க தெளிவா இருக்காங்க. அதே மாதிரி தேமுதிக அவர்களும், ஏன்னா அவர்களுக்கு தான் தெரியும் இதுதான் அரசியல், அது சரியான முடிவு. அவர்களுக்கு ஒரு எம்பி, நியமன எம்பி இருக்காங்கிறத தாண்டி அது சரியான அரசியலும் கூட. கூட இருந்தால் அடுத்த முறை வெற்றி பெறலாம், வலுவாக வெற்றி பெறலாம். இன்னைக்கு நடக்க போற கூத்துங்கிறது கண்டிப்பா 2017 to 21 நடந்தது தான். 4 வருட ஆட்சி தான். அந்த கொடுமைகளை மக்கள் அனுபவிக்கும் போது கூட நின்று நாமளும் வேலை செய்யணும். உங்களுக்கே தெரியும், 5ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, ஒரு பெரிய பள்ளம் கிடக்குது, அதுல நிறைய தானியங்கள் சிதறி கிடக்குது, நிறைய பறவைகள் பறந்து வருது. எல்லா பறவையும் சொல்லுது நாம கீழே தானியங்கள் கிடக்குது போகலாம் அப்படிங்குது. மேலே இருக்கக்கூடிய தலைவன் என்ன சொல்லுது, இல்லை போகக்கூடாது, போனோம்னா கீழே ஏதாவது சதி இருக்கும், ஏன்னா எதேச்சியாக ஒரு இடத்துல தானியங்கள் கிடக்காது அப்படின்னு சொல்லுது. நீ என்ன சொல்றது, நாங்கள் போகிறோன்ட்டு பறவைகள் போயிடுது, போய் அதில் போய் மாட்டிக்கிடுது. தலைவன் மாட்டலை, நல்லா புரிஞ்சுக்கணும். தலைவன் பறவை மீண்டும் வந்து அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு அந்த வலையை அறுத்தெறிவதற்கு வேலை என்னன்னு முழு வலுவையும் போட்டு அறுத்தெறிஞ்சு மேலே போனுச்சுன்னு நமக்கு கதை சொல்லி கொடுத்துருக்குது. அது வந்து கூடி வாழணும், அது இது அப்படி இல்லை. ஒரு தலைமை பண்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத காட்டுற கதை. நீ சிக்கலில் மாட்டிக்கிட்டாய, முதல்ல சிக்கலில் மாட்டக்கூடாதுங்கிறத சொல்றது தான் திமுகவின் ஒரு தலைவனின் அடையாளம். அதை ஸ்டாலின் செஞ்சாரு. அந்த கூட்டணியில் நீங்கள் இருந்தீங்க, அந்த பெருமை உங்களுக்கு இருக்குது, அந்த கர்வத்தோடு நீங்கள் இருங்க. அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் சிக்கிக்கிட்டு கிடக்காங்க. நீங்கள் சுய லாபத்துக்காக நீங்கள் அங்கே போய் சேர்ந்தீங்கன்னா, எனக்கு கிடைச்சா போதும்னு நினச்சிங்கன்னா அவங்க உள்ள மாட்டிக்கிட்டு கிடப்பாங்க. அன்னைக்கு உங்கள் மேல் தான் சேரும் சகதியும் வீசப்படும். அப்போ களத்தில் திமுகவோடு சேர்ந்து இறங்கி நின்று களமாடுவோம். நீங்க சொன்ன ஒட்டுமொத்த கருத்துக்களையும் வைத்து பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள் எந்த கூட்டணி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றதுலே வந்து அவர் முதல் இடத்துலயே வந்து நிச்சயமா வந்து எந்த கூட்டணிக்கு போறாருன்னா, இது வரைக்கும் அவர் நம்ம சொல்ற மாதிரியான ஒரு அந்த அதிமுக கூட்டணியவோ அதுவே போகல. இங்க இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணியை தான் வந்து தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட தான் ஆதரவு கேட்டிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஏன்னா இந்த கட்சிகள் எல்லாமே நாளைக்கு தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிற எல்லா கருத்துக்களையும் அவங்களையும் வந்து ஒரு மேல் நோக்கி எல்லாத்தையும் பார்ப்பாங்க இல்லையா, எது சரி எது தவறு அப்படின்ற பார்வை பார்ப்பாங்க. உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி. நன்றி.